தம்முடைய பரிசுத்த வாசஸ்தலத்தில் இருக்கிற தேவன் திக்கற்ற பிள்ளைகளுக்கு தகப்பனும் விதவைகளுக்கு நியாயம் விசாரிக்கிறவருமாய் இருக்கிறார். தேவனே, நீர் உம்முடைய ஜனங்களுக்கு முன்னே சென்று அவாந்தர வெளியிலே நடந்து வருகையில் தேவனே, சம்பூரண மழையே பெய்ய பண்ணினீர். இளைத்து போன உமது சுதந்திரத்தை திடப்படுத்தினீர். ஆண்டவர் வசனம் தந்தார், அதை பிரசித்தப்படுத்துகிறவர்களின் கூட்டம் மிகுதி. நீங்கள் அடுப்பினடியில் கிடந்தவர்களாய் இருந்தாலும் வெள்ளியால் அலங்கரிக்கப்பட்ட புறா சிறகுகள் போலவும் பசும்பொன் நிறமாகிய அதன் இறகுகளின் சாயலாகவும் இருப்பீர்கள். ஆமென், ஆமென். போதும். ஹல்லேலூயா. எல்லாம் உட்காருவோம். ஆமென், ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் ஒரு விசேஷித்த நாளாய் இருக்கிறபடியினாலே இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிற சகோதரிகளை வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் உலக மகளிர் தினமாக இருக்கிறபடினாலே கொஞ்சம் வித்தியாசம் அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் சகோதரிகளையும் எடுத்து தேவன் பயன்படுத்தி கொண்டு இருக்கிறார். இயேசு ஊழியம் செய்த நாட்களிலே அநேக சீஷிகள் அவருக்கு இருந்தார்கள். ஹல்லேலூயா. சீஷர்கள் மாத்திரமல்ல, சீஷிகளும் அவருக்கு இருந்தார்கள். அவருக்கு பொருளால் அநேக சீஷிகள் உதவி செய்து அவரை தாங்கினார்கள். ஹல்லேலூயா. இந்த நாட்களிலும் தேவன் அநேக சகோதரிகளை எடுத்து பயன்படுத்தி கொண்டு இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. அவன் வேதத்தில் வாசித்த சங்கீதத்திலே 3 வசனம் 11, 12, 13 அது 3ஐயும் கொஞ்ச நேரத்தை தியானித்து மற்ற பகுதி கடன் செல்லலாம். 11 பாருங்க. ஆண்டவர் வசனம் தந்தார், அதை பிரசித்தப்படுத்துகிறவர்கள் கூட்டம் மிகுதி என்று சொல்லப்பட்டிருக்குது. ஆனா புது மொழிபெயர்ப்பிலே ஆண்டவர் வசனம் தந்தார், அதை பிரசித்தப்படுத்துகிற ஸ்திரீகளின் கூட்டம் மிகுதி என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. நிறைய இடங்களில் ஸ்திரீகள் என்று சொல்லப்பட்டிருக்கு. பிரசித்தப்படுத்துகிறவர்கள் ஸ்திரீகள். ஆமா, பாருங்க, எங்க சபை எடுத்துக்கிட்டாலும் சகோதரி பக்கம் தான் கூட்டம் அதிகமா இருக்கு. பார்த்துருக்கலாம். இங்க நானும் எத்தனையோ சபைக்கு 2000, 3000 சபை இருந்தாலும் பாருங்க, ஒரு 3000 சபை 3000 விசுவாசிகள் வந்தாங்கன்னா அதில் பாருங்க ஒரு 500, 1000க்குள்ளதான் சகோதரர் இருப்பாங்க. ஆனால் ஸ்திரீகள் அநேகர் இருப்பாங்க. இப்ப நம்ம சபை எடுத்துக்கிட்டு ஸ்திரீகள் ஏராளமா இருக்கிறார்கள். பாருங்க, ஆண்டவர் வசனம் தந்தார், அதை பிரசித்தப்படுத்துகிற ஸ்திரீகளின் கூட்டம் மிகுதி. ஏன் என்று சொன்னால், ஸ்திரீகள் எதை சொன்னாலும் அப்படி உடனே நம்பிடுவாங்க. எதை சொன்னாலும் அப்படி சொல்லி அவங்க அப்படி நம்மளுடைய பாரத்தில் எங்க இறக்கி வச்சா நல்லா இருக்குன்னு சொல்லி உடனே அவங்க அப்படி இறக்கி வைக்கக்கூடியவர்கள். சகோதரர்கள் நம்பவே சீக்கிரம் விசுவாசிக்க மாட்டாங்க, நம்ப மாட்டாங்க. தோமாவுக்குள்ள அந்த ஆவி அப்படியே சகோதரருக்கு இருக்கும். நான் கண்டால் ஒழிய விசுவாசிக்க மாட்டேன். தோமா அந்த அதே ஆவிதான் உங்களுக்கு இருக்கும். ஆனா ஸ்திரீகள் அப்படி இல்லை. அவங்க ஈஸியா எதையுமே உடனே எதை சொன்னாலும் உடனே பிக்கப் பண்ணிக்கிடுவாங்க. ஏதோ ஒரு கண்ணை அந்த சொல்லுவாங்க பார்த்தீங்களா, கண்ணு பார்க்குது, அதை உடனே செஞ்சுருப்பாங்க. எதை எடுத்தாலும் அப்படிப்பட்ட ஒரு 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 கிருபை ஸ்திரீகளுக்கு இருக்குது. ஹல்லேலூயா. அதான் ஆண்டவர் ஸ்திரீகளை குறித்து பேசுகிறார். ஆண்டவர் வசனம் தந்தார், அதை பிரசித்தப்படுத்துகிற ஸ்திரீகளின் கூட்டம் மிகுதி. அவங்க தாங்க ஜெபிக்கிறவங்களும் அவங்க, சபையில் எடுத்துக்கங்களே, ஜெபிக்கிறவங்களும் அவங்க தான், ஊழியம் செய்கிறவங்களும் அவங்க தான். நிறைய மறைந்திருந்து நிறைய காரியங்களை சகோதரிகள் செய்து கொண்டு இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. ஆமென். அதற்கான கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். அப்புறம் 12வது வசனத்தை பாருங்க. சேனைகளின் ராஜாக்கள் தத்தளித்து ஓடினார்கள், வீட்டில் இருந்த ஸ்திரியானவள் கொள்ளை பொருளை பங்கிட்டாள். ஆமென், ஹல்லேலூயா. வசனத்தை பிரசித்தப்படுத்தணும். அடுத்து பாருங்க, வீட்டில் இருந்த ஸ்திரியானவள் கொள்ளை பொருளை பங்கிட்டாள். ஹல்லேலூயா. அதை குறித்து ஒரு சகோதரியை குறித்து நான் வாசித்து அப்புறம் வேற பகுதி சொல்லுவோம். நியாயாதிபதிகள் புஸ்தகத்திலே பார்க்கிறோம், 4வது அதிகாரம். அங்கே ஒரு ஸ்திரியை குறித்து பார்க்கிறோம். அவள் பேர் தான், அங்க 2 ஸ்திரீ வராங்க. தெபோராலும் வாரா, யாகேல். நான் யாகேலை குறித்து முன்பு வைக்க ஆசைப்படுகிறேன். 17, 18 அதை வீட்டில் படிச்சுக்கலாம், டைம் இருக்காது. 18வது வருஷத்தை பார்த்தீங்கன்னா,
யாகேல் வெளியே சிசராவுக்கு எதிர்கொண்டு போய், உள்ளே வாரும் என் ஆண்டவனே, என் அண்டை உள்ளே வாரும், பயப்படாதேயும் என்று அவனோட சொன்னாள். அப்படியே அவன் அண்டை கூடாரத்தில் உள்ளே வந்தபோது அவனை ஒரு சம்காலத்தினால் மூடினாள். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இந்த வசனத்தை இங்க பார்க்கிறோம். ஏற்கனவே அங்க யுத்தம் நடந்து கொண்டிருக்குது. அங்க ஒரு தீர்க்கதரிசியாக தெபோராள் இருக்கிறாள். தெபோராள் இப்ப ஒரு தீர்க்கதரிசி. அவ ஏற்கனவே சொல்லிட்டா, ஸ்திரீகளுக்குள்ள ஆசிரியப்பட்ட ஒரு யாகேல் என்பவர் இருக்கிறார், அவள் நிமித்தம் தான் உங்களுக்கு வெற்றியை தருவேன். அலட்டிக்கிறாதான் சொல்லி, அதான் அவன் ரொம்ப பாராக்க, ரொம்ப இது பண்ண. 7ஆம் வசனத்தை பற்றி, நான் யாவீனின் சேனாதிபதியாக சிசராவையும் அவன் ரதங்களையும் அவன் சேனையையும் உன் கையில் ஒப்பு கொடுப்பேன் என்று சொல்லி தேவன் கட்டளையிட்டிருக்கிறார். பாருங்க, சிசரா தலைமையில அங்க யுத்தம் நடந்து கொண்டு இருக்கிறது. பாருங்க, யுத்தத்துல பாருங்க, இங்க அவன் யுத்தம் நடக்கும்போது சிசராவின் கையிலே தேவன் சிசராவையும் அவன் ரதங்களையும் அவன் சேனையையும் கீஷோன் பள்ளத்தாக்கிலே உன்னிடத்திற்கு வர இழுத்து அவனை உன் கையில் ஒப்பு கொடுப்பேன் என்றும் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கட்டளையிடவில்லையா என்றால் சொல்றாங்க. ஆனா அவன் பயப்படுறான். யார் பயப்படுறா? சேனையின் அதிபதியானவன் பயப்படுறான். சிசரா பயப்படுறான். எப்படி யுத்தத்துக்கு போனா எப்படி என் கையில ஒப்பு கொடுப்பாருன்னு பயப்படுறான். அப்பதான் சொல்றா, தெபோராள் சொல்றா, அது உன் நிமித்தம் வராது, ஸ்திரீகளுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு யாகேல் என்றான ஒரு பெண் இருக்கிறாள், அவள் நிமித்தம் சிசராவை உங்கள் கையில் ஒப்பு கொடுப்பேன் என்று சொல்லி ஏற்கனவே ஆல்ரெடி தெபோராள் சொல்லிட்டா. அதைத்தான் வாசிக்கிறோம் பாருங்க. ஏபோரின் மனைவி யாகேலுடைய கூடாரத்துக்குள் ஓடி வந்தான். அவன் பாருங்க, சிசரா பயந்துட்டு ஓடி வாரான். ஓடி எங்க வரான்? ஏன்னா அவன் சேனை அதிபதி யார் வீட்டுக்கும் ஈஸியாக போக முடியாது. ஏன்னு சொன்னாலும் நாங்கள் 11 பார்க்கிறோம், அவங்க 2 குடும்பத்துக்கும் ஒரு சமாதானம் இருந்துச்சு, அடிக்கடி போகாமல. அதனால அவன் ஓடி கால்நடையாய் ஓடி வரும்போது ஏபேரின் மனைவி யாங்களுடைய கூடாரத்திற்கு ஓடி வந்தான். அப்பொழுது யாவின் என்னும் ஆத்சேரின் ராஜாவுக்கும் கேனியனாக ஏபேரி வீட்டுக்கும் சமாதானம் உண்டாயிருந்துச்சு. இல்லை, நான் போக மாட்டான், போக முடியும் போவானவே. அவன் நம்பி போறான். யாரை நம்பி போறான்? அந்த யாகேல் வீட்டை நம்பி அங்க போறான். ஆனால் அங்க யாகேல் தயாரா இருக்கா பாருங்க. அல்லேலூயா, யாகேல் நினைச்சியா தயாரா இருக்கா. யாகேல் வெளியே சிசராக்கு எதிர்கொண்டு போய் உள்ளே வரும், உள்ள வாங்க அப்படின்னு கூப்பிடா. அப்படின்னு சொல்றான். 19 வசனம் பாத்தீங்கன்னா, அவன் அவளை பார்த்து, குடிக்க எனக்கு கொஞ்சம் தண்ணி தான். அல்லேலூயா, நான் தாகமாய் இருக்கிறேன். அப்பதான் அவளுக்கு நல்ல அவ ஏன்னா யாகேல் ஒரு எதிர்பார்ப்போடு ஒரு விசுவாசத்தோடு இருக்கிறார். சத்ருவை கர்த்தர் எங்கள் கையில் ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு எதிர்பார்ப்போடு இருக்கிறாள். அல்லேலூயா. அதனால அவ அந்த எதிர்பார்ப்பும் விசுவாசமும் அவளுக்கு சேர்ந்து இருந்தபடியினாலே அவள் சொன்ன உடனே அவன் தண்ணி தான் கேட்கறான். அவளுக்கு என்ன செய்யறா? பாலை கொடுக்கறான். கொடுத்த உடனே அப்படி நல்லா தூங்கிட்டான். உடனே கூடார ஆணி எடுத்து அவன் என்ன செய்யறா? நெத்தியிலே அவ 22 வாசிங்க. பின் ஒரு கூடாரம் ஆயாசமாய் தூங்கின அவன் செத்து போனான். அல்லேலூயா, எவ்வளவு தைரியம் பார்த்தீங்களா இந்த ஸ்திரீக்கு, யாகேல். ஏன்னா அவ ஆல்ரெடி ஆசீர்வதிக்கப்பட்டவள், விசுவாசம் உள்ளவள். அவ எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கிறா, சத்துருவை கர்த்தர் எங்கள் கையில் ஒப்பு கொடுப்பாருன்னு. ஆனா அவள் கையிலே ஆண்டவர் என்ன செஞ்சார்? ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா. இன்றைக்கு நீங்க சகோதரிகள், நீங்கள் உங்கள் குடும்பத்துக்கு விரோதமாய் எழும்புகிற சத்துருவை நீங்கள் ஜெபிக்கும் போது, எதிர்பார்க்கும் போது, விசுவாசிக்கும் போது கர்த்தர் உங்கள் கையில் ஒப்பு கொடுப்பார். அல்லேலூயா. அந்த விசுவாசம் நமக்கு வேண்டும். சகோதரிகள் தான் எல்லாருக்கும் பொறுப்புங்க, எல்லாத்துக்கும். சகோதரர்கள் பார்த்து விசுவாசிக்க மாட்டாங்க. சீக்கிரத்தில் அவங்க 1008 வேலை இருக்கும். ஆனால் மகளிராகிய சகோதரிகளாகிய நம்ம தான் எல்லாத்துக்கும் பொறுப்பு. ஒரு அண்ணா நமக்கு என்ன வேண்டும்? ஒரு விசுவாசம் இருக்க வேண்டும், எதிர்பார்க்க வேண்டும். நான் ஜெபிக்கும் போது கர்த்தர் சத்ரு எனக்கு விரோதமாக எழும்புகிற சத்ருவை நிர்மூலமாக்குவார், எனக்கு விரோதமாக எங்கள் குடும்பத்துக்கு விரோதமாக எழும்புகிற சத்ருவை தேவன் நிர்மூலமாக்கி போடுவார் என்று சொல்லி நம்ம ஜெபிக்கும் போது கர்த்தர் உங்கள் ஜெபத்தை கேட்கக்கூடியவராக இருக்கிறார். அது எப்பேற்பட்ட சத்துவாக இருந்தாலும், எரிகியோ போன்ற தடைகளாக இருந்தாலும் எல்லாவற்றையும் தேவன் நிர்மூலமாக்கக்கூடியவராக இருக்கிறார். யாகேலை போல நம்ம என்ன செய்யணுமா? எதிர்பார்ப்போடு காத்திருக்க வேண்டும். யாகேல் என்பதென்றால் அதற்கு ஒரு அர்த்தம் சொல்லப்பட்டிருக்கிறது, மலையாடு. அல்லேலூயா. யாகேல் என்பதுக்கு மலையாடு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா, ஆமேன். அல்லேலூயா. மலையாடு பாருங்க, ஆடு பாருங்க,
மலையாடுனா வரையாடு. அது எந்த மலை வரையாடுன்னா மூணாறு பகுதி அதிகமாக இருக்கும் பாருங்க. அது எப்படி இந்த மலை எப்படி இருக்கும், அந்த செங்குத்தா இருந்தாலும் அப்படி ஏறி போகும். ஏன்னா அவ்வளோ தைரியம். ஆடுகள் நிறைய ஆடு இருக்குது, சாதா ஆடுகள் இருக்குது, நிறைய ஆடுகள் இருக்குது, சும்மா பார்த்தா கண்ட ஆடுகள். ஆனால் யாகேல் என்பதுக்கு மலையாடு என்று அர்த்தம். எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் ஒரு தைரியம் உள்ள ஸ்திரியாய் அந்த பிரச்சனையை சந்திக்கக்கூடிய யாகேல். யோசித்து பாருங்கள், நான் சிசராவே அந்த பெரிய அந்த அவனை சந்திச்சா மற்றதெல்லாம் அவளுக்கு எம்மாத்திரம். அப்படித்தாங்க இன்றைக்கி சகோதரி நாம் இருக்க வேண்டும். அது எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும், அந்த கணவனால் சமாளிக்க முடியாத பிரச்சனையாக இருந்தாலும் சகோதரியாகிய நம்ம என்ன செய்யணும், அந்த பிரச்சனையை எதிர்கொண்டு சந்திக்க வேண்டும். எப்படி? ஜெபத்தில் சந்திக்க முடியும். சும்மா நம்ம மாம்சத்துல இருந்து சந்திக்கவே முடியாதுங்க. நம்ம ஜெபம் பண்ணி விசுவாசித்து எதிர்பார்த்து நம்ம ஜெபித்து எந்த பிரச்சனையாக இருந்தாலும் எதிர்த்து போராடணுங்க. ஆமாம். அப்படிப்பட்ட கிருபையை தேவன் சகோதரியில் உங்களுக்கு விசேஷமாக கொடுத்துருக்கிறார். ஆமாம். நல்லையிலே சொல்லுவோம். ஆமாம். நமக்கு நிச்சயம் தேவன் அப்படிப்பட்ட கிருபையில் தேவன் கொடுக்கிறார். அல்லேலூயா. எந்த காரியமாக இருந்தாலும் ஜெபமா நம்ம தான் முன்னாடி இருக்கணும். அப்படிப்பட்ட காரியங்கள் நம்ம இருக்கும்போது கர்த்தர் சிசராவை ஒப்பு கொடுத்தது போல தேவன் உங்களுடைய கையிலே தேவன் ஒப்பு கொடுக்க தேவன் கிருபை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். ஆமென். தேவன் பெரிய காரியங்கள் செய்யும். அடுத்து பாருங்க, 13வது வசனம், சங்கீதம் 68:13 பாருங்க. நீங்கள் அடுப்பின் அடியில் கிடந்தவர்களாய் இருந்தாலும் வெள்ளியால் அலங்கரிக்கப்பட்ட புறா சிறகுகள் போலவும் பசும்பொன் நிறமாகிய அதன் இறகுகளின் சாயலாகவும் இருப்பீர்கள். அல்லேலூயா. நம்மள எங்கே இருக்கிறோம்? வேலைக்கு போகிறோம். வேலைக்கு போனாலும் எங்கே இருக்கிறோம்? கிச்சனில் தான் இருக்கிறோம். அடுப்பின் அடியில் அதான் சொல்கிறார் பாருங்க. இந்த சங்கீதத்தில் தாவீது திருக்கதர்சனமாக சொல்கிறான். ராகவ தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவீதின் பாட்டாகிய சங்கீதம் என்று சொல்லப்பட்டிருக்குது. நீங்கள் அடுப்பின் அடியில் கிடந்தவர்களாக இருந்தாலும் வெள்ளியால் அலங்கரிக்கப்பட்ட புறா சிறகுகள் போலவும் பசும்பொன் நிறமாகிய அதன் இறகுகளின் சாயலாகவும் இருப்பீர்கள். அல்லேலூயா. பாருங்க, ஆனால் புறாவுக்கு நம்ம ஒப்பிடுகிறார். புறா எப்பவும் பாருங்க அந்த கண் அப்படி தண்ணி ததும்பி போயே இருக்கும். அல்லேலூயா. எப்போ பாருங்க தண்ணி அப்படியே கோர்த்து போய் தான் நிற்கும். ஏன்னா நம்ம சொல்லுவாங்க, எந்த சின்ன இது பிரச்சனைன்னு கூட உடனே அழுதுருவோம். ஒன்று சொல்லுவாங்க, என்ன எதுக்கட்டாலும் அழுதுகிட்டு இருக்க. ஆண்டு அதை தான் விரும்புகிறாரு. உன்னத பாட்டில் ஒரு ரசம் சொல்கிறது, என் ஆண்டு புகழ்றது பாருங்க. 2வது அதிகாரம் 14 வசனத்தை பார்த்தீங்கன்னா, கண்மலையின் வெடிப்புகளில் சிகரங்களின் மறைவிடங்களில் தங்குகிற என் புறாவே, உன் முக ரூபத்தை எனக்கு காண்பி, உன் சத்தத்தை நான் கேட்கட்டும். அந்த சத்தம் எப்படி இருக்குதான்? உன் சத்தம் இன்பமும் உன் முகரூபம் எனக்கு அழகுமாய் இருக்கிறது. பாருங்களேன், ஆண்டவர் நம்மளை அப்படி புறாவை போல் நம்மளை வர்ணிக்கிறாருங்க. அல்லேலூயா. சகோதரியத்தை ஆண்டவர் புறாவை போல் வர்ணித்து சொல்கிறாரு. ஆனால் புறா எப்பவும் அப்படியே கண்ணீர் ததும்பிக்கிட்டு நம்ம கர்த்தர் சமூகத்தில் நம்ம எந்த காரியத்திற்காக அவருடைய சமூகத்தோட அழுது ஜெபிக்கிறோமோ அந்த சத்தம் அவருக்கு ஆண்டவர் சொல்கிறார், உன் சத்தத்தை நான் கேட்கட்டும். நீ ஜெபி, உன் சத்தத்தை நான் கேட்க ஆசையாக இருக்கிறேன். உன் சத்தம் எனக்கு எப்படி இருக்குதா? இன்பமும் உன் முகரூபம் எனக்கு அழகுமாய் இருக்கிறது. பாருங்களேன், நம்ம அழுதுட்டு பார்த்தா அந்த முகத்தை பார்க்கவே சகிக்காது, நமக்கு சகிக்காது. நம்ம அழுதோம்னா அந்த முகம் எப்படி இருக்கும்? ஒரு மாதிரி இருக்கும். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, உன் சத்தத்தை நான் கேட்கட்டும், உன் சத்தம் எனக்கு இன்பமும் உன் முகரூபம் எனக்கு அழகுமாய் இருக்கிறது. அல்லேலூயா. ஆண்டோடைய பிள்ளைகளாக நம்ம சகோதரியாக நீங்கள் நானும் அதிகமாய் ஜெபிக்கக்கூடியவர்களாய் காணப்பட வேண்டும். அப்படி ஜெபிக்கும் போது அது எதுக்காக பாருங்க, நீங்கள் அடுப்பின் அடியில் கிடந்தவர்களாக இருந்தாலும் வெள்ளியால் அலங்கரிக்கப்பட்ட புறா சிறகுகள் போலவும். 2 சொல்றார்கள், புறா சிறகு இறகு பசும்பு நிறமாகிய அதன் இறகுகளில் சாயலாகும். புறா சிறகுனா அது நம்ம குடும்பத்துக்கு பயன்படக்கூடியவர்களாக இருக்கிறோம். அல்லேலூயா. குடும்பத்துக்கு நம்ம பயன்பட வேண்டும். அது மாத்திரமல்ல, பசும்பு நிறமாகிய அதன் இறகுகளின் சாயலாகும். இறகு என்று சொன்னால் நம்ம சபைக்கு பிரயோஜனமாக இருக்க வேண்டும். ஒரு குடும்ப ஸ்திரீகளாகிய நாம் குடும்பத்திற்கும் பிரயோஜனப்பட வேண்டும். நாம் இருக்கிற நம்ம வைத்திருக்கிற சபைக்கும் பிரயோஜனம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். புறா சிறகு அதான் அப்படி வர்ணிக்காரு பாருங்களேன். நீங்கள் அடுப்பின் அடியில் கிடந்தவர்கள். நம்ம அடுப்பில் மட்டும் கிடக்கிறவர்கள் அல்ல. நிறைய நேரத்தில் நம்ம அடுப்பில் உனக்கு அந்த வேலை என்ன வேலை, உனக்கு அதை விட என்ன வேலை? சகோதரி சொல்லுவாங்க, உனக்கு அதை விட என்ன வேலை? நீ சமையல் பண்ணி நல்லா ருசியாக வச்சு கொடு, நாங்கள் சாப்பிட்டு நல்லா இருப்போம்.
ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் அடுப்பின் அடியில் கிடந்தவர்களாக இருந்தாலும் வெள்ளியால் அலங்கரிக்கப்பட்ட, ஹல்லேலூயா, நம்ம வெள்ளியால் அலங்கரிக்கப்பட்ட புறா சிறகுகள் போலவும் பசும்பொன் நிறமாகிய அதன் இறகுகளின் சாயலாகவும் இருப்பீர்கள். ஹல்லேலூயா. பாருங்க எப்படி விசுவாசமா சொல்றான் பாருங்க தாவீது. இது ஒரு பையன், அவன் தீர்க்கதரிசிங்க, விசுவாசமா சொல்றான் இருப்பீர்கள். யார் நம்ம அவங்க நீ அப்படி நீ உனக்கு நீ சமையல் தான் பண்ணி வேற நீ அங்கேயே நீ அங்கெல்லாம் வர வேண்டாம், அங்கேயே நீ அங்கெல்லாம் வர வேண்டாம், நீ சமையல் மட்டும் பண்ண, நீ அங்கே நீ வேண்டாம். ஆனால் நம்ம அடுப்பின் அடியில் கிடந்தாலும் நம்ம வெள்ளியால் அலங்கரிக்கப்பட்ட, அல்லேலூயா, நம்ம எப்படி அலங்கரிக்காதவர்களே, வெள்ளியால் அலங்கரிக்கப்பட்ட புறா சிறகுகள் போலவும் பசும்பொன் நிறமாகிய அதன் இறகுகளில் சாயலாகவும் இருப்பீர்கள். அல்லேலூயா. இந்த புறா சிறகு புறா பறந்து போகும் பாருங்க, ஒரு சத்தம் கேட்கும், சட்ட 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 அடிக்கும், பார்த்தீங்களா, பார்த்துருக்கீங்களா, ஒரு சவுண்டு பயங்கரமாக கேட்கும். நம்ம அப்படித்தாங்க இருக்கணும். அல்லேலூயா. உன்னதப்பட்டில் வாசிக்கிறோம், காட்டுப்புறாவின் சத்தம் கேட்கும் காலம் வரும். ஆமே, வருங்க. நம்ம நீங்கள் ஜெபிக்க 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 நீங்கள் குடும்பத்துக்கு மாத்திரம் ஆசீர்வாதம் உள்ளவர்களே இல்லை, சபைக்கும் அல்லேலூயா ஆசீர்வாதம் உள்ளவர்களை மாற வேண்டும். அப்படி ஆசீர்வாதம் இருக்க இருக்க காட்டுப்புறாவின் சத்தம் நிச்சயம் கேட்கப்படும். அல்லேலூயா. வீட்டில் இருக்கிற நீங்க ஜெபிக்கும் போது காட்டுப்புறாவின் சத்தம், வெளியே இருக்க அநேக ஜனங்கள் அந்த சத்தத்தை நம்ம உள்ள இருந்து ஜெபிப்போம். வீட்டிலிருந்து சபையில் இந்த 21 உபவாசம் பாருங்க, உபவாசம் கொண்டு யார் வரா? சகோதரிகள் தான் வராங்க. நம்ம அப்படி ஜெபிக்கும் போது அநேக காட்டுப்புறாவின் சத்தத்தை நம்ம கேட்க போகிறோம். அல்லேலூயா. ஒரு எழுப்புதலின் சத்தம். அல்லேலூயா. நம்முடைய தேசத்திலே ஜெபிக்கிற சபையிலே தேவன் கேட்க பண்ணக்கூடியவராய் இருக்கிறார். அதுதான் ஆண்டவர், நீங்கள் அடுப்பின் அடியில் கிடைக்கிறவன்னு சொல்லி நீங்கள் கவலைப்படாதீங்க. வெள்ளியால் அலங்கரிக்கப்பட்ட புறா சிறகு போலவும் பசும்பொன் நிறமாகி அதன் இறகுகளின் சாயலாகவும் இருப்பீர்கள். நம்ம வீட்டுக்கும் பிரயோஜனம் உள்ளவங்க, பிரயோஜனமானவங்க நம்ம தான். நாம் இருக்கிற சபைக்கும் பிரயோஜனமானவர்கள் நீங்களும் நானும் தான். ஹல்லேலூயா. அந்த ஒரு விசுவாசம் நமக்கு இருக்க வேண்டும். அந்த விசுவாசத்தோடு நல்லா ஜெபிங்க. உங்கள் குடும்பத்துக்காக, பிள்ளைகளுக்காக, கணவருக்காக ஜெபிங்க. நீங்கள் செல்லுகிற சபைக்காக அதிகமாக ஜெபிங்க. நம்முடைய சபை ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். ஆமென். நல்ல அப்படி ஜெபிக்கும் போது கர்த்தர் நிச்சயம் அநேக காட்டுப்புறாக்களின் சத்தத்தை கேட்க பண்ணக்கூடியவராக அநேக ஜனங்கள் நம்ம ஜெபிக்க 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 ஜனங்களுக்காக ஜெபிக்கும் போது கர்த்தர் அநேக காட்டுப்புறாக்களை நம்முடைய திருச்சபைக்கு கொண்டு வரக்கூடியவராக இருக்கிறார். எழுப்புதலின் நாட்களிலே சபைக்குள் இருக்கிற உங்களுக்கும் எனக்கும் ஒரு எழுப்புதல் வேண்டும். ஆமாம். என்ன எழுப்புதல்? ஒரு ஜெப எழுப்புதல். அது வரும்போது கர்த்தர் நிச்சயம் பெரிய காரியங்களை செய்யக்கூடியவராக இருக்கிறார். இந்த 68ஆம் சங்கீதத்தில் 3 வசனத்திலே தேவன் தியானிக்க கிருபை கொடுத்தார். அது விசேஷமாக இந்த ஒரு வசனம் ரொம்ப எனக்கு தொட்ட வசனம் வருங்க. நீங்கள் அடுப்பின் அடியில் கிடந்தவர்களாக இருந்தாலும் வெள்ளியால் அலங்கரிக்கப்பட்ட புறா சிறகுகள் போலவும் பசும்பொன் நிறமாகி அதன் இறகுகளின் சாயலாகவும் இருப்பீர்கள். நம்ம எதை குறித்தும் கவலைப்பட வேண்டாம். நம்ம அடுப்பில் இருக்கிறோம், எல்லாவரையும் செய்கிறோம். அதன் மத்தியிலும் அல்லேலூயா தேவன் நம்மை எடுத்து பயன்படுத்தக்கூடியவராக இருக்கிறார். அநேகர் தேவன் எடுத்து பயன்படுத்தி கொண்டு இருக்கிறார். அநேக தனக்கு இருக்க தாழ்ந்துகளை புதைச்சி வச்சுக்கிட்டு இருக்கீங்க, விட்டுறாதீங்க. பயன்படுங்க. உங்கள் குடும்பத்துக்கு பயன்படுங்க, உங்கள் பிள்ளைகளுக்கு பயன்படுங்க, நம்ம செல்லுகிற திருச்சபைக்கு பயன்படுங்க. பயன்படும்போது கர்த்தர் உங்களையும் ஆசீர்வதிப்பார், உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பார். நம்ம வருகிற சபையையும் தேவன் ஆசீர்வதிக்க வல்லமையுள்ளவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். கேட்ட வார்த்தைக்காக நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஆமென். ஹல்லேலூயா. 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 முழங்கால் படிட்டு ஒப்பு கொடுப்போம். இந்த தினத்தில் சகோதரிகள் ஒப்பு கொடுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எங்களை கர்த்தாவே ஆமென். நாங்கள் அடுப்பினடியில் கிடந்தாலும் எங்களை கர்த்தாவே ஆமென் புறாவை போல எங்களை மாற்றுகிறவரை நாங்கள் செபிக்கிறவர்களாய் இந்த யாகேலை போல சத்துருவை எங்கள் கையில் ஒப்பு கொடுக்க நாங்கள் அதிகமாய் தைரியம் உள்ளவர்களை பிரயாசப்பட கிருபை தாங்காண்டவரை ஒப்பு கொடுப்போம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒப்பு கொடுங்க ஆமென். ஒப்பு கொடுங்க. ஹல்லேலூயா.
கடவுளின் மகனே, ஆனாலும் உம்மன்பு மாறாதே. காணிக்கை தந்தோ கர்த்தாவே, ஏற்றுக்கொள் எம்மையும் இப்போதே. கண்கொண்டு பாரும் கடவுளின் மகனே, காணிக்கை யார் தந்தா நீர்தானே. காணிக்கை தந்தோ கர்த்தாவே, ஏற்றுக்கொள் எம்மையும் இப்போதே. அவருக்கு நன்றி சொல்லுகிறேன். உலக மகளிர் தினத்திலே ஆண்டவர் நம்முடைய சபையில் உள்ள எல்லா மகளிர்களையும் ரொம்ப அற்புதமாய் பயன்படுத்தி இருக்கிறார். கரங்களை தட்டி ஹல்லேலூயா, ஆமென். நமக்கு நேரம் கொஞ்சம் தான் இருக்கிறது. அதுக்கு தகுந்தவாறு நான் நடந்து கொள்வேன். ஆனால் அனௌன்ஸ்மெண்ட்டும் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறது. அதனால் கொஞ்சம் நேரம் ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம தியானிக்க போகிறோம். இன்றைக்கு பாராட்டுக்குரிய பாவையர்கள் அல்லது புகழப்படுகிற ஸ்திரீ என்கிற தலைப்பிலே கொஞ்ச நேரம் ஆண்டவருடைய வார்த்தையை தியானிக்க போகிறோம். எல்லாரும் சொல்லுங்க, புகழப்படுகிற ஸ்திரீ. நீதிமொழிகள் 31 அதிகாரம் 30வது வசனம். நீதிமொழிகள் 31. சௌந்தரியம் வஞ்சனை உள்ளது, அழகு வீண், கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீயே புகழப்படுவாள். அல்லேலூயா, ஆமென். கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீ புகழப்படுவார் என்று வேதம் சொல்லும் முன்பதாக 2 காரியத்தை சொல்லுகிறது. சௌந்தரியம் உள்ள ஸ்திரீயும் அழகுள்ள ஸ்திரீயும். அழகு சௌந்தரியம் எப்படிப்பட்டதா? வஞ்சனை உள்ளது, அழகு வீண். அழகு வீண். அந்த காலத்தில் ஒரு பாட்டு இருக்கும். இயேசுகிட்ட வர்றவங்களுக்கு வருவாய் தருணம் இதுவே அழைக்கிறாரே என்கிற பாடல்ல அழகு மாயை தெரியுமா? அந்த பாட்டுக்கு பாட்டு, அழகு மாயை நிலைத்திடாதே, அதை நம்பாதே இடுமே. அப்படிதான் பாட்டு. அழகு மாயை, அது என்ன செய்யாது? நிலைத்திராது. சௌந்தரியம் எப்படிப்பட்டது? வஞ்சனை உள்ளது. இதை நான் ரொம்ப விளக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ நம்ம பாசிட்டிவ் வந்துடுவோம். ஆனால் இங்க ஒரு பெண்ணை ஆவியானவர் சொல்லுகிறார். அவள் எப்படிப்பட்டவள்? கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீ என்ன செய்யப்படுவாளாம்? புகழப்படுவாள். ஹல்லேலூயா, ஆமென். சௌந்தரியத்தை புகழ்றவங்க கொஞ்ச நாள்ல இகழ ஆரம்பிச்சிருவாங்க. அழகை வர்ணிக்கிறவங்க கொஞ்ச நாள்ல அதை விட்டுருவாங்க. ஆனால் கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு பெண்ணை தேவன் என்றைக்கும் புகழுவார், என்றைக்கும் அவர் பாராட்டுவார். அல்லேலூயா. நேற்று இந்த மிஷன் டைரக்டர் அவங்க அந்த மிஸ்ஸஸ் அவங்க மனைவி வந்திருந்தாங்க. அவங்கள கொஞ்சம் ரொம்ப பலவீனமாக இருக்கிறாங்க. மேலே ஏறி வரணும், சாப்பாடு மேலே இருந்தது, ரொம்ப கஷ்டப்படியாக இருந்தாங்க. ஆனால் மேலே வந்துட்டு அவங்க வயதாக இருந்தாலும் அவங்களுடைய ஆக்டிவிட்டீஸ், அவங்க காட்டின அன்பு, அது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஒரு காலத்தில் எப்படி இருந்திருப்பாங்க? அவங்க வாலிப பெண்ணாக இருந்திருக்க, எல்லாருமே அப்படி தானே. ஆனால் அழகும் மாயையும் மறைந்து போயிடும். ஆனால் அந்த குணம் இருக்கு பாருங்க, அது கடைசி வரை இருக்கும். அல்லேலூயா, ஆமாம். 18 வயசில் இருந்த மாதிரி 60 வயசில் இருக்க முடியுமா? நெவர், முடியாது. வயதாக என்ன ஆகும்? முகரூபம் மாறும், அழகு மாறும், எல்லாம் மாறும். ஆனால் இந்த குணம் இருக்குல்ல, the character will not change. அது என்ன செய்யாது? மாறாது. மாறாக அது பெருகி கொண்டே இருக்கும். அல்லேலூயா. அன்பு பெருகுதையா அப்பாவை நினைக்கையில.
ஒரு சில நாளுக்கு முன்னாடி 97வது வருஷம் நம்ம கிறிஸ்மஸ் ப்ரோக்ராம் அவ்வளவு ஒரு பெரிய வீடியோவில் கவர் பண்ணியிருந்தோம். அதாவது 6 மணிலேருந்து 10 மணி வரை 4 மணி நேரம் நடந்த ப்ரோக்ராம். அதை கேசட்லாம் இப்போ போயிடுச்சுல, நமக்கு நம்ம டேவிட்குமார் பாஸ்டர் அதை சிடி ஆக்கி கொடுத்து அதுலேருந்து இது என்னது பென்ட்ரைவில் எடுத்து கொடுத்தாங்க. அதில் ஒவ்வொரு இதாக நான் சீனை போட்டு போட்டு பார்ப்பேன். அப்போ ஜான் கிறிஸ்டோபர் பிரதர் ஒரு சீனில் வருவார். அப்போ அவர் இருந்ததுக்கும் என்னையும் சேர்த்தான்னு சொல்கிறேன். எதுனா வயதாக வயதாக முகரூபம் என்ன செய்கிறது? மாறுகிறது, சரீரம் பலவீனப்படுகிறது. ஆனால் சிலருடைய குணங்கள் ஆமென் சிலருக்கு மாற வேண்டும், மாறணும், மாறித்தான் ஆகணும். ஆனா இன்னும் அதே மாறாம இருந்ததுன்னா நம்ம மாற்றிக்கொள்ள வேண்டும். ஆமென் சொல்லுங்க. 40 வயசுல நாய் குணம் அப்படிமா, 60 வயசுல பேய் குணமா? நான் என்ன சொல்றேன், எந்த வயசுல எந்த குணம் இருந்தாலும் வயதாக வயதாக நம்முடைய குணங்கள் கொஞ்சம் கொஞ்சமா இயேசுவை போல மாற வேண்டும். ஆனா அழகு வராது, அழகு குறைஞ்சிக்கிட்டே போகும். நீங்க வயசாக வயசாக என்ன செய்யும்? அழகு என்ன செய்யும்? குறைஞ்சிக்கிட்டே போகும். ஆனா ஆவிக்குரிய குணங்கள் பெருகிக்கிட்டே போகும். ஹல்லேலூயா சொல்லுங்க. மாம்சத்தின் கிரியைகள் அழிந்துகிட்டே வரும், ஆவியின் கனிகள் பெருகிக்கிட்டே போகும். வயதாக வயதாக நமக்கு ரொம்ப தேவை எருமை. எருமையை விட பொறுமை. பொறுமையை நீங்கள் எங்கே கற்றுக்கொள்ளலாம்? எருமை இடத்தில் கற்றுக்கொள்ளலாம். என்ன ஹாரன் அடித்தாலும் அது எங்க, நான் கல்யாணம் பண்ணியிருக்கிற ஊர்கிட்ட போனா போகும்போதே என்னதான் இருக்கும்? ஆமீன், சூடான எருமைப்பால் கிடைக்கும், எருமைகள் இருக்கும். அந்த எருமையா ஹாரன் அடிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா இங்க வரு, நான் என்ன பண்ணுவேன்? நான் மெதுவாக தான் ஒதுங்குவேன். அவசரத்துக்கெல்லாம் நான் ஆளு கிடையாது அப்படின்னு அது மெதுவாக தான் போகும், அது இஷ்டப்படி தான் அது போகும். அருமையானவர்களே, பொறுமை கடலிலும் பெரிது. ஆமென் சொல்லுங்க. அப்ப நம்ம வயதாக வயதாக அழகு மாறுகிறது, சரீர உருவம் மாறுகிறது, ஆனால் குணங்கள் ஆண்டவரை போல மாறுகிறது. ஆமென் சொல்லுங்க. 1 பேதுரு 3ஆம் அதிகாரத்தில் பேதுரு எழுதும் போது 1 சில வசனங்களை we can read. 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 1 என்ன சொல்றாரு? அந்தப்படி மனைவிகளே உங்கள் சொந்த புருஷர்களுக்கு கீழ்ப்படிந்திருங்கள். திருவசனத்துக்கு கீழ்ப்படியாதவர்களாக இருந்தால் பயபக்தியோடு கூடிய உங்கள் கற்புள்ள நடக்கையை அவர்கள் பார்த்து போதனையின்றி மனைவிகளின் நடக்கையினாலேயே ஆதாயப்படுத்தப்படுவார்கள். இங்க மனைவி போதனை பண்ணிக்கிட்டு தெரியக்கூடாது. போதனை என்ன? கணவனுக்கு எப்ப பார்த்தாலும் கணவனையே அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடாது. சரியா? என்ன செய்யணும்னா, உங்க கணவர் மாறவில்லை என்றாலும், இல்லை அவங்க அந்த பிடிவாத குணத்துல தான் இருக்கிறாரு, இல்லை இந்த தவறை தான் மறுபடியும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு, அப்படி இருந்தனாலும் உங்கள் போதனையினால் அல்ல, உங்கள் நடக்கையினாலே அவர்களை ஆதாயப்படுத்திக் கொள்ளுங்கள். அல்லேலூயா. சிலர் பாருங்க, கணவனை, நீ எல்லாம் ஒரு மனுஷன் ஐயா, ஆர் யூ எ மேன்? நீ எல்லாம் ஒரு கணவனா? இப்படி குடிச்சிட்டு வந்திருக்கிறியே, இப்படி பொறுப்பு இல்லாமல் இருக்கிறியே, இப்படி உணர்வு இல்லாமல் இருக்கிறியே, நமக்கு 2 பொம்பளை பிள்ளைங்க இருக்காங்களே, அது எப்படி கரையேற்றணும் நீ தெரியலையா உனக்கு? இந்த மாதிரியெல்லாம் டைலாக் விட்டுக்கிட்டு இருப்பாங்க. டைலாக் விடுறதில்ல இவங்க ரொம்ப அழுக. நாங்கள் என்ன தோமாவளி வந்த மாதிரியும், எங்களுக்கு என்னமோ விசுவாசம் இல்லாத மாதிரியும், நீங்கெல்லாம் விசுவாசத்தில் கூறிய பிச்சுட்டு போனது மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்கிய. நாங்களும் அடுத்து எங்களுக்கும் ஆண்கள் தினம் வரும், உங்களை எல்லாம் உட்கார வச்சுட்டு நாங்கள் ஆண்கள் தினத்தில் அலங்கரிப்போம். அதே மாதிரி வாலிபர்கள் தினமும் வரும். அந்த நாட்களில் வாலிபர்கள் எழும்பி நாங்கள் சிலம்பம் பண்ணுவோம். நீங்களும் வாலிபர்களா பாஸ்டர்? நான் எல்லாருக்கும் எல்லாம் ஆனேன்.
அல்லேலூயா. ஆமென். அப்ப போயிட்டு டீச் பண்ணிங்க வேற உக்காரியா, நான் உனக்கு டீச் பண்ணுவேன்னு சொல்லக்கூடாது. உங்களுடைய நடக்கையினாலே எவ்வளவு பெரிய மாறாத கணவனையும் மாத்திரலாம். ஒரு பயங்கரமான குடிகார ஒரு கணவன் இருந்தான். அவன் டெய்லி லேட்டா வந்து மனைவி அடிக்கிறது, பிள்ளைகளை அடிக்கிறது பண்ணிக்கிட்டே இருப்பான். இந்த சகோதரி பொறுமையா இருந்தாங்க. இந்த குடிகாரன் எனக்கு நல்ல சாப்பாடு 12 மணிக்கு 1 மணிக்கு வந்து கதவை தட்டி சாப்பாடு பண்ணுமா. அது என்ன தெரியுமா, சூடா இருக்கணுமா. சில குடிகாரர்கள் இந்த மாதிரி எல்லாம் சேட்டை பண்ணுவானுங்க, குரங்கு சேட்டைகள். சூடா இருக்கணும், சூடு பண்ணி கொடு, என்ன சூடு இல்லை, என்ன உப்பு இல்லை, என்ன உரப்பு இல்லை, அந்த மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க. இந்த சகோதரி பொறுமையா இருந்து அந்த கணவனுக்கு சாப்பாடெல்லாம் வச்சு கொடுத்துட்டு, அந்த கணவன் தூங்கின பிறகு அவன் கட்டிலின் அந்த கால் பக்கத்துல இருந்து கண்ணீரோட ஜெபம் பண்ணுவாங்க. நடக்கை கண்ணீரோட அந்த சகோதரி என்ன செய்வாங்களா, ஜெபம் பண்ணுவாங்க. ஒரு நாள் என்னன்னா, அழுது ஜெபம் பண்ணும்போது அந்த சூடான கண்ணீர் வடிந்து அந்த அந்த குடிகாரனுடைய காலில் விழுந்துதான். என்ன, என் கணவனை என்ன செய்யுங்க ஆண்டவரே, ரெட்சிங் ஆண்டவரே, சந்திங்க ஆண்டவரே அப்படின்னு அந்த சகோதரி ஜெபிச்சுட்டே இருந்து அந்த கண்ணீர் வந்து எங்க விழுந்துச்சான், அந்த சகோதரனுடைய காலில் விழுந்த உடனே அவன் விழித்து கொண்டான். விழித்து கொண்டு அவன் இவள் என்ன செய்கிறாள் என்று கவனித்தான். இவள் ஆண்டவரிடத்திலே சொல்லி ஜெபித்த, தன்னுடைய கணவனை குறித்து சொல்லி ஜெபித்த ஒவ்வொரு வார்த்தைகளும் அவனுடைய செவியில் விழுந்து அது அவனுடைய இதயத்திலே ஈட்டியாய் குத்தியது. அவ சொன்னா, ஆண்டவரே, என் கணவன், நீர் எனக்கு தந்த கணவர் நல்ல கணவர் தான், ஆனால் குடிக்கிறதுனால தான் அவர் என்னை அடிக்கிறார், என் பிள்ளைகளை அடிக்கிறார். அவருக்கு இருக்கிற குடிப்பழக்கத்தை மட்டும் நீங்க நீக்கிட்டீங்கன்னா அவர் ரொம்ப நல்ல கணவராய் மாறிடுவார் அப்படின்னு சொல்லி அந்த சகோதரி என்ன செய்து கொண்டிருந்தாங்களா, ஆமா, ஜெபிச்சுக்கிட்டு இருந்தாங்களாம். இவன் அதை கேட்டுக்கிட்டே இருந்தவன் ரியாக்ஷன் ஒன்றும் காட்டலை. ஆனால் இவன் உள்ளத்தில் அந்த ஜெபம் ஆழமாய் பதிந்து விட்டது. தன் மனைவியை குறித்த ஒரு மரியாதையும் ஒரு அன்பும் அவனுக்குள்ளே வந்து விட்டது. நான் இவ்வளவு டிஸ்டர்ப் பண்ணியும், இவ்வளவு துன்மார்க்கமாய் நடந்தும் என் மனைவி என் மேல குற்றம் வைக்காம அவன் எனக்காக கடவுளிடத்துல இப்படி ஜெபிக்கிறாளே, இனி நான் குடிக்க கூடாது என்று தீர்மானம் பண்ணிவிட்டு காலையில எழுந்து சாப்பாடெல்லாம் எடுத்துட்டு அவன் வேலைக்கு போயிட்டான். மறுபடி மாலையில திரும்ப வரும்போது அவனுக்கு அந்த எண்ணம் வருகிறது, ஒயின் ஷாப் எண்ணம் வருகிறது. அப்படி எண்ணம் வரும்போது இந்த மனைவியினுடைய ஜெபம் அவன் காதுகளிலே விழுகிறது. அவள் ஜெபித்த ஜெபம் அவன் கண்களிலே தரிசனமாய் வருகிறது. உடனே அவன் அந்த கடைக்கு போகாமல் திரும்ப வேகமாய் வீட்டிற்கு வந்து விட்டான். வீட்டுக்கு வேகமாய் வந்த நேரமே வந்ததை பார்த்த அந்த பிள்ளைகளும் மனைவியும் ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க. அன்பாய் பேசினான், ஒரே சந்தோஷம், பிள்ளைகளுக்கு ஒரே சந்தோஷம். வந்த உடனே பிள்ளைகள் பயந்துட்டு ஓடுவாங்க இதுக்கு முன்னாடி. ஆனால் இப்போ பிள்ளைகளை கட்டிப்பிடித்து முத்தம் கொடுத்து பிள்ளைகளுக்கு நிறைய ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுத்தான். இதை பார்த்த உடனே அந்த குடும்பத்தில் ஒரே மகிழ்ச்சி உண்டாயிட்டு. அல்லேலூயா சொல்லுங்க. அப்புறம் சொன்ன ஞாயிற்றுக்கிழமை வந்த உடனே சொன்னா, நானும் உங்களோட சர்ச்சைக்கு வரேன் அப்படின்னா. அல்லேலூயா சொல்லுங்க. அருமையானவர்களே, நம்முடைய போதனையினால் அல்ல, நம்முடைய குற்றப்படுத்துகிறதுனால் அல்ல. சில ஆவி என்னன்னா குற்றப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. அதிலிருந்து வெளியே மாறுங்கள். நீங்க குற்றப்படுத்த அவர்கள் பலவீனமாய் போயிருவாங்க. இன்னொரு பக்கம் அவங்க சம்பாதித்து பிள்ளைகளையும் குடும்பத்தையும் பாதுகாக்க வேணும் இல்லையா? அதனால குறைகள் குற்றம் இருந்தாலும் அவர்களுக்காக ஜெபித்தீங்கன்னா உங்கள் நடக்கையிலே அவர்கள் ஆதாயப்படுத்தப்படுவார்கள். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. கணவனை அடக்கணும்னு நினைக்காதீங்க, உங்க நடக்கையை சரிப்படுத்துங்க. இன்னைக்கு சம்படி திங்குங்க, கணவனை எப்படி அடக்கி வைக்கலாம், கணவனை எப்படி சொல்லு பேச்சு கேட்க வைக்கலாம், பிள்ளைய சொல்லு பேச்சு கேட்க வைங்க. தட் இஸ் குட். ஆனால் கணவன் அதுக்காக நீங்க அடிமையா இருக்க வேண்டும்னு சொல்லலை, ஆனால் நீங்கள் அடக்க நினைக்க கூடாது. அடங்காதவளை அடக்க முடியாது என்று பைபிள் சொல்லுகிறது.
அவளை அடக்க நினைக்கிறவன். அதனால அவங்கள யாரையும் யாரும் என்ன செய்ய வேண்டாம், அடக்க வேண்டாம். என்ன காளைகளா, அலங்கநல்லூர் ஜல்லிக்கட்டு காளையா? அடக்க வேண்டாம், அடங்குங்கள், நடக்கையை காட்டுங்கள். நான் சொல்றேன், பெண்களுக்கு தேவை சிரிப்பு. ஆமென். அதனால வேற எங்கேயும் சிரிச்சிடக்கூடாது. கணவர் டயர்டா வந்தா கூட ஒரு சிரிப்பை காட்டிங்கன்னா போதும், எல்லாம் மறைஞ்சிரும். பிள்ளைங்க உங்க முகத்தை அப்படியே பார்ப்பாங்க. பிள்ளைகிட்ட எப்பவும் வெறுப்பை காட்டாதீர்கள், சிரிப்பை காட்டுங்க. உங்களுக்கு 1000 டென்ஷன் இருக்கும், 1000 பிரச்சனை இருக்கும் உங்களுக்கு. உங்க பிள்ளைங்க உங்க முகத்தை பார்த்து, தாய் முகம் மட்டும் அன்பா இருந்துச்சுன்னா அந்த பிள்ளைகளுக்கு நீங்க சாப்பாடே கொடுக்க வேணும். அல்லேலூயா, ஆமென். தாய், அதான் ஃபாதர் பாடுவர்ல, தாய் மடியில் தவழுகின்ற குழந்தையை போல தகப்பனே மடியில் சாய்ந்து விட்டேன் நான். கவலை இல்லையே, கலக்கம் இல்லையே, கவலை இல்லையே, கலக்கம் இல்லையே. சாப்பாடே இல்லைன்னா பரவாயில்ல, ஒரு தாயின் முகம் மட்டும் அன்பா இருந்ததுன்னா பிள்ளைகளுக்கு 1000 பூஸ்ட் குடிச்ச மாதிரி இருக்கும். அல்லேலூயா, ஆமென். உங்க வெறுப்பை உங்கள் பிள்ளைகளிடத்தில் தயவு செய்து காட்டாதீர்கள். உங்க பிரச்சனையை அவங்க உங்க முகத்துல பிரதிபலிச்சுட்டு அவங்களோட பார்க்காதீங்க. அவங்களுக்கு எல்லாம் தெரியாது. அவங்க ஒரு நோக்கத்தோட வளருவாங்க பிள்ளைங்க. நீங்க போய் உங்க பிரச்சனையை உங்க வெறுப்பை அவங்க காட்டினா அவங்க சோர்ந்து போயிடுவாங்க. அப்புறம் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண மாட்டாங்க. நீங்க உடனே அவன் அப்படி படிக்கிறா, இவன் அப்படி படிக்கிறா, இவன் படி படிக்கிறா, நீ மட்டும் படிக்க மாட்டேன்னு சொல்லி அவங்கள வேதனைப்படுத்தாதீங்க. அல்லேலூயா. எந்த பிரச்சனையா இருந்தாலும் அதில் அடக்கிறவள் தான் பெண். அல்லேலூயா. உன் இருதயத்தையும் ஒரு பட்டயம் உருவி போகும். மேய்ப்பர்களால் தங்கள் சொல்லப்பட்ட யாவையும், சாஸ்திரிகள் வந்ததையும் மரியாள் தன்னுடைய இருதயத்தில் மறைத்து வைத்து கொண்டாள். ஹல்லேலூயா. என் அன்பு சகோதரிகளே, உங்கள் நடக்கை, நாட் யுவர் டீச்சிங், நாட் யுவர் வார்னிங், உங்களுடைய ஸ்மைல் எப்பவும் பிள்ளைகளிடத்திலே சிரிப்பை மட்டும் காட்டுங்கள். 1000 பிரச்சனை உங்களுக்கும் உங்கள் ஹஸ்பண்டுக்கு இருக்கலாம், இருக்கக்கூடாது சொல்கிறேன். மேபி 1000 பிரச்சனை உங்கள் பொருளாதாரத்தில் இருக்கலாம். ஆனால் பிள்ளைகிட்ட மட்டும் எப்பவும் அன்பை மட்டும் காட்டுங்க. அல்லேலூயா, ஆமென். நீங்கள் மட்டும் வெறுப்பை காட்டினீங்கன்னா, அப்பா கூட விட்டுருங்க. அப்பா சில நேரம் வெறுப்பை காட்டுவார், கசப்பு காட்டுவார். ஆனால் அப்பா முகத்தை கூட பிள்ளைங்க அதிகமாக என்ன செய்ய மாட்டாங்க, பார்க்க மாட்டாங்க. பிள்ளைகள் தாயின் முகத்தை தான் பார்ப்பாங்க. தாயின் முகம் சேடாக இருந்ததுன்னா இவங்க ரொம்ப கவலைப்படுவாங்க. தாயின் முகம் மகிழ்ச்சியாக இருந்தால் இவங்க ரொம்ப தெம்பாக இருப்பாங்க. அல்லேலூயா, ஆமென். ஆகவே போதனையினால் அல்ல, உங்கள் நடக்கையினாலே ஸ்திரீகள் ஆமென் புகழப்படுகிறீர்கள். அல்லேலூயா, ஆமென். கர்த்தர் ஸ்திரீகளை புகழுகிறார், பாராட்டுகிறார். அல்லேலூயா. எதனால? யாரை பாராட்டுறாரு? இவன் ரொம்ப அழகா இருக்குன்னு பாராட்டுறாரா, இல்லை டேலண்ட பாராட்டுறாரா? எதை பாராட்டுறாரு? கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை கர்த்தர் பாராட்டுகிறார். அல்லேலூயா. ஆண்டவரிடத்துல பாராட்டு பெற்ற 3 பெண்களை, ஒரு பெண்ணுக்கு 5 நிமிஷம் வச்சு 3 15 நிமிஷத்துல கன்க்ளூசிங், அல்லது 4 நிமிஷம் ஒரு பெண்ணுக்கு. நாங்க 12 3 15 நிமிஷத்துல நான் செய்தியை முடிக்க போறேன். Can you believe it? அல்லேலூயா, ஆமென். என்னடா இதுக்கு மட்டும் அல்லேலூயா வருது, வேற எதுக்கும் வராதா? ஆமென். இயேசுவின் பாராட்டை பெற்ற பெண்கள். முதல்ல மரியாள் தேவ சமூகத்தில் அமர்ந்து தேவனுடைய பாராட்டை பெற்றவள். அல்லேலூயா. அவன் நல்ல சப்ஜெக்ட், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இது பேசுகிறவங்களுக்கு ப்ரெஸ்ஸிங்காக இருக்குது, நல்ல சப்ஜெக்ட். லூக்கா 10ஆம் அதிகாரம் 41 42 வேகமாக வாசிங்க.
மார்த்தாளே மார்த்தாளே, நீ அநேகம் காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய், தேவையானது ஒன்றே. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்றார். அல்லேலூயா, ஆமென். இயேசு இவங்க வீட்டில் போயிருந்த போது, மார்த்தாள் மரியாள் வீட்டில் போயிருந்த போது, மரியாள் ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்து அவருடைய வார்த்தைகளை கேட்டாள். ஆனால் மரியாளோ பற்பல வேலைகளை செய்வதில் வருத்தமடைந்து டென்ஷன் ஆகி தன்னுடைய சகோதரியை இப்பொழுது என்ன செய்ய ஆரம்பிக்கிறாள்? குற்றப்படுத்த ஆரம்பிக்கிறாள். இந்த குற்றப்படுத்துற ஆவி நிறைய பெண்கள் கிட்ட இருக்கு. முதல்ல அதை வெளியேற்றணும் பாருங்க. இவன் என்ன செய்யறா? ஆண்டவரே, ஆமென், நான் தனியா வேலை செய்யும்படி என் சகோதரி என்னை விட்டு என்ன செஞ்சிட்டா? உங்ககிட்ட வந்துட்டா அப்படி நீ கம்ப்ளைண்ட் பண்றா. யாருகிட்ட? ஆண்டவர்கிட்ட. வேதம் என்ன சொல்கிறது அவளை குறித்து? பற்பல வேலை செய்கிறதில் மிகவும் வருத்தம் அடைந்து. அது உண்மைதான். பற்பல வேலைகள் யாருக்கு தான் இருக்குது? பாவையர்களுக்கு தான் இருக்கிறது. பாவையர். இதனாலதான் இவங்களுக்கு ரொம்ப பேர் பாவையர். அப்புறம் என்ன பேரு? பூவையர், மகளிர், பெண்கள், இப்படி நிறைய பேர் இவங்களுக்கு தான் இருக்குது. இவங்களுக்கு தான் நிறைய டென்ஷன் இருக்கிறது. ஒரு நாளைக்கு என்ன குழம்பு வைக்கலாங்கிறது யோசனையிலே சிலர் நைட்டு தூங்கிடுறாங்க. யோசிச்சுக்கிட்டே என்ன செஞ்சிடறாங்க? தூங்கிடுறாங்க. என்ன மெனு 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 போடுறதே பெரிய பாடம் இருக்கு. பற்பல வேலைகளை செய்கிறதில் மிகவும் வருத்தம் அடைந்து. வருத்தம் எதுல வருது? பற்பல வேலைகளை செய்கிறதிலே. ஒரு குடும்ப ஸ்திரீக்கு நிறைய வேலைகள் இருக்கிறது. ஒர்க்கிங் உமன் கூட எல்லாத்தையும் போட்டுட்டு வேலைக்கு ஓடிடலாம். ஆனா ஒரு வீட்டில் இருக்கிற ஸ்திரீக்கு என்ன இருக்கு? நிறைய டென்ஷன் இருக்கு, நிறைய பற்பல வேலைகள் இருக்கிறது. ஆனா இந்த பற்பல வேலைகளிலே வருத்தம் அடையக்கூடாது. அல்லேலூயா, மகிழ்ச்சி அடையணும். ஆமென் சொல்லுங்க. பாத்திரம் குவிஞ்சு கிடந்துச்சுன்னா அதை பார்த்து மகிழ்ச்சி அடையணும். அல்லேலூயா. அழுக்கு குவிஞ்சு கிடந்துச்சுன்னா அதை பார்த்து என்ன செய்யணும்? என்ன பேச மாட்டேங்கிறீங்க? ஐ எம் டாக்கிங் ஃபார் யூ யூ. அல்லேலூயா. மகிழ்ச்சி அடைய வேண்டும். அந்த இடத்துல என்ன வரக்கூடாது நமக்கு? சிலர் தங்களுடைய வருத்தத்தையும் தங்களுடைய வெறுப்பையும் பிள்ளைகளிடத்தில் காட்டுகிறார்கள். கணவனிடத்தில் காட்ட முடியாதவர்கள் எங்க காட்டுறாங்க? பிள்ளைகளிடத்தில் காட்டுறாங்க. பிள்ளைகள் ரொம்ப வீக் ஆயிடுவாங்க. அப்புறம் அவங்களுக்கு வயசு வந்த உடனே உங்களை திருப்பி அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதனால ரொம்ப கேர்ஃபுல். ஆனால் மரியாள் எங்கே இருந்தாள்? தேவனுடைய சமூகத்தில் அமர்ந்திருந்தாள். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப இந்த வேலையையும் செய்ய வேண்டும், தேவ சமூகத்தையும் விடாதிருக்க வேண்டும். அல்லேலூயா. நிறைய வீட்டில் இருக்கிற ஸ்திரீகள் இந்த வேலையில மட்டும்தான் கவனம் வைக்கிறாங்க. இந்த இவைகளையும் செய்ய வேண்டும், இவைகளையும் விட்டு விடாதிருக்க வேண்டும். வீட்டில் நீங்க இருக்கிறீங்கன்னா காட்ஸ் கிரேஸ்ன்னு நினைங்க. ஆண்டவர் உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் கிரேஸ் கொடுத்திருக்கிறாரு. ஐ மீன், வேலைக்கு போகாதவங்க, இன்றைக்கு வேலைக்கு போகாத ஸ்திரீகள் உங்க நேரத்தை வீணாக்கினீங்கன்னா வேலைக்கு போறவங்க ஒரு நாள் உங்கள் மேல குற்றம் சுமத்துவார்கள். அவங்க சொல்லுவாங்க, நாங்க இவ்வளவு வேலையும் பார்த்து, வீட்டு வேலையும் பார்த்து, வெளியிலையும் போய் வேலை பார்த்து, அதே நேரத்துல ஜெபத்துக்கும் வந்து ஆன்லைன் ஜெபத்துல காலையில 5 மணிக்கு எந்திரிச்சு நைட்டெல்லாம் வேலை பார்த்து, நைட்டெல்லாம் முடிக்க வேண்டிய வேலையை முடிச்சுட்டு ஆன்லைன் ஜெபத்துக்கு காலையில 5 மணிக்கு எந்திரிச்சு தூக்கத்துல தடவிக்கிட்டு போனேன். ஹல்லேலூயா. 7ஆம் அதிகாரத்தை சொன்னா 8ஆம் அதிகாரத்தை எடுத்து வச்சுக்கிட்டு ஹல்லேலூயா சோதரம் பண்ண சொன்ன சோதரம் சோதரம் சோதரம். சில நேரம் எனக்கு சில சோதரம் பண்ண பட்ட சிரிப்பா இருக்கும், ஆனால் மகிழ்ச்சியா இருக்கும். நம்ம பிள்ளைங்க தூக்கத்தில் அரை தூக்கத்தில் வண்டி ஓட்டுற மாதிரி. இது சிலர் அரை தூக்கத்தில் கார் ஓட்டுவோம் பாருங்க, அப்படி ஓட்டுற மாதிரி. அரை தூக்கத்தில் என்னாலும் சோதரம் 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 தாத்திரம் தாத்திரம். ஆனாலும் ஆண்டவர் அந்த தோத்திரத்தில் ரொம்ப பிரியமா இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இல்லை, நீங்கள் எல்லாரும் அப்படி பண்ணுறீங்கன்னு சொல்ல உங்களை நான் டிஸ்கரேஜ் பண்ணல, உங்களை என்கரேஜ் பண்ணுறேன். நீங்கள்
அவ்வளவு டென்ஷன் மத்தியிலும் காலையில் எந்திரிச்சு ஆன்லைனில் உட்கார்ற பாருங்க, அதை ஆண்டவர் பார்த்து இது எனக்கு மிகவும் பிரியம் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. ஆனா சில வீட்டில் இருக்கிற ஸ்திரீயை பாருங்கள், தங்களுடைய நேரத்தை வீணடிக்கிறார்கள், தங்களுக்கு தேவன் கொடுக்கிற பொறுப்புகளை கிருபைகளை போக்குகிறார்கள். அப்படிப்பட்டவங்க ஒரு நாள் உணர வேண்டிய காலம் வரும். நல்லா தெரிஞ்சுங்க, உங்களுக்கு தேவனுடைய பாதம் இருக்கிறது, தேவனுடைய சமூகம் இருக்கிறது. தேவனுடைய சமூகத்தை வாஞ்சியுங்கள். எவ்வளவு பெரிய பிரச்சனையும் தேவ சமூகத்தில் தீர்க்கப்படும். அதனாலதான் ஆண்டவர் பாராட்டுறாரு. அதனால மார்த்தாளை பாராட்டாம இருக்கல. மார்த்தாள் வேலை செஞ்சாதான் இயேசுநாதர் அன்னைக்கு சாப்பிட முடியும். ஆமாம், அப்படித்தானே? ஆனால் இதுல டென்ஷன் ஆகி கத்தாத. எது முக்கியம் சொல்லுங்க? தேவ சமூகம் முக்கியம். ஹல்லேலூயா. மனிதன் அப்பத்தினால் மாத்திரமல்ல. ஒரு நாள் காலையில டிபன் பண்ணலைன்னா எல்லாம் செத்து போயிடுவாங்களா? அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து வருகிற. அதனால must need presence of God. அதனால தேவ சமூகத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க. அதற்கு பிறகு உங்கள் வேலைகளை பாருங்கள். அதற்கு பிறகு எவ்வளவு பெரிய வேலையும் செய்யுங்க, கர்த்தருடைய ஆசீர்வாதமும் பலனும் உங்களுக்கு இருக்கும். அதனாலதான் இயேசு பாராட்டினாரு. அதனால வீட்டு வேலை செய்யறவங்களை வெறுக்கிறான்னு நினைக்காதீங்க. வேலை செய்யாதவன் சாப்பிடவும் கூடாது. நிச்சயமா வீட்டு வேலை செய்யலைன்னா சாப்பிட முடியாது. வீட்டு வேலைன்னா குக்கிங் ரொம்ப முக்கியம். சமையல் பண்ற சகோதரிகள் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இது என்ன ரொம்ப டல் அடிச்சு சொல்றீங்க? இது எவ்வளவு பெரிய ஜாப்பு இது. இந்த ஜாப்பு தானே எங்களை எல்லாம் வாழ வைக்குது, எங்க பிள்ளைகளை எல்லாம் வாழ வைக்குது. அதனால கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க. இல்லை மற்றவங்களாம் ஹோட்டலில் ஆர்டர் கொடுத்துறீங்களா? இப்படிதான் நிறைய வருது இல்லை? என்னது டொமோட்டா. அல்லேலூயா. காலையில் ஒரு டிஃபன் பண்ணி கொடுக்கும்போது அதில் எவ்வளோ மகிழ்ச்சி இருக்கிறது. ஆமென். அப்போ இந்த மாதிரி வேலையை செய்ய வேண்டாம்னு ஆண்டவர் சொல்லலை. ஆனால் தேவனை விட்டுட்டு, தேவ சமூகத்தை விட்டுட்டு இந்த மாதிரி வேலையில மனசு வச்சோம் டேஷன் மாதிரி இதிலேயே நீங்கள் போயிடக்கூடாது. அல்லேலூயா. இதையும் செய்ய வேண்டும். இப்போ தேவன் மரியாளை பாராட்டுகிற விஷயம் என்ன அப்படின்னா, அவள் தேவ சமூகத்துக்கு முதலிடம் கொடுத்தாள். நீங்களும் தேவனுடைய காரியங்களுக்கு முதலிடம் கொடுங்க. நாங்கள் அடிக்கடி சொல்லி ஜெபம் பண்ணுவோம், ஆண்டவரே வீட்டில் இருக்கிற சகோதரிகள் எல்லாம் ஃபாஸ்டிங் பிரேயருக்கு வந்தாங்கன்னா எவ்வளோ பேர் வருவாங்க? ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் எவ்ரி ஃப்ரைடே we are conducting fasting prayer here. அப்போ சொல்லி வீட்டில் இருக்கிற சகோதரிகள்லாம் நீங்கள் அப்படி வரலைன்னா கர்த்தர் புறஜாதி மக்களை ரட்சித்து வெள்ளிக்கிழமை உபவாச ஜெபத்துக்கு கொண்டு வருவார். அவர்கள் உங்கள் மேல குற்றம் சுமத்துவார்கள். ஹல்லேலூயா. அப்ப தேவன் எதை விரும்புகிறார்? அவருடைய சமூகத்தில் இருக்கிறத விரும்புறார். அப்ப நம்ம பாடணும், இயேசு பாதம் எனக்கு போகும் எந்த நாளும் ஆனந்தமே, எந்த நாளும் ஆனந்தமே, எதை நினைத்தும் கலங்க மாட்டேன். இயேசு பாதம் எந்த நாளும் எந்த நாளும். ஆமென். இரண்டாவதாக, தேவனிடத்தில் விசுவாசம் வைத்து பாராட்டை பெற்ற பெண். இந்த பெண் யாருன்னு உங்களுக்கு தெரியும். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 28வது வசனம். மத்தேயு 15:28. இயேசு அந்த ஸ்திரீக்கு பிரதியுத்தரமாக, ஸ்திரீயே உன் விசுவாசம் பெரியது, நீ விரும்புகிறபடியே உனக்கு ஆக கடவது. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். தேவனிடத்தில் விசுவாசம் வைத்து பாராட்டை பெற்றவள். இங்க இருக்கிற சகோதரிகள், திருமணமானவங்க எல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க.
ஆமென். உங்களுக்கு பெரிய பொறுப்பு என்னன்னா, உங்கள் பிள்ளைகளுக்காக ஜெபிக்க வேண்டிய பொறுப்பு இருக்கிறது. ஆமென். சங்கீதத்துல நம்ம கேட்டோம், ஒரு பெண் எப்பவுமே நாங்க என்ன சொல்லுவோம்னா, ஒரு புத்தி உள்ள ஸ்திரீ தன் வீட்டுக்கு மட்டுமல்ல தன் சபைக்கும் அவள் பிரயோஜனமா இருப்பாள். அப்படிதான் சபையில ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, ஒவ்வொரு பெண்களையும் புத்தி உள்ள ஸ்திரீயா மாற்றுங்க, அவங்க தங்களுடைய வீட்டிற்கும் அவங்க சபைக்கும் எப்படி இருக்கட்டும், பிரயோஜனமா இருக்கட்டும். நீங்க அப்படி இருக்கீங்களா? அப்படி இருக்கிறீங்களா? உங்க வீட்டுக்கு பிரயோஜனமா இருக்கீங்களா? உங்க பிள்ளைகளுக்காக கர்த்தரை விசுவாசிக்கிறீங்களா? என் கணவர் ஜெபிக்கவே மாட்டாருங்க, என் கணவர் ஒண்ணுக்கும் ஆக மாட்டாரு. உங்கள் கணவருக்காக நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா? எத்தனை பேர் இருக்கிறீங்க அப்படி? ஆமென். அதே நேரத்துல சபைக்காக தேவனை விசுவாசிக்கிறீங்களா? சபையில பயன்படுகிறீர்களா? ஹல்லேலூயா. அப்படிப்பட்டவர்கள் தேவனால் பாராட்டு பெறுவார்கள். ஆண்டவர் சொல்றாரு, ஸ்திரியே உன் விசுவாசம் பெரியது. அந்த விசுவாசம் எப்படி பெருசாச்சு தெரியுமா? தடைகளை எல்லாம் தாண்டி தாண்டி வந்த விசுவாசம். ஹல்லேலூயா. அதனால தடைகள் வந்தாலும் சோர்ந்து போகாதீங்க, சரீர சோர்வு வந்தாலும் சோர்ந்து போகாதீங்க, மன குழப்பம் வந்தாலும் சோர்ந்து போகாதீங்க, விசுவாசத்தை விட்டுறாதீங்க. நான் மூன்றாவதாக ஒரு பாராட்டப்பட்ட ஒரு பெண், அவள் ஒரு ஏழை விதவை என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென். ஹல்லேலூயா. வாசிங்க லூக்கா 21:2-3. லூக்கா 21 அதிகாரம் 2-3 வசனங்கள். ஒரு ஏழை விதவை. ஆமா, அந்த இயேசு காணிக்கை பெட்டியின் அருகே உட்கார்ந்திருந்தார். அநேக ஐஸ்வர்யவான்கள் தங்களிடத்தில் இருந்த ஐஸ்வர்யத்தின்படி எடுத்து என்ன செய்தார்கள்? காணிக்கை செலுத்தினார்கள். ஒரு ஏழை விதவை அதிலே வெறும் 2 காசுகளை போடுகிறதை இயேசு கண்டு, அந்த ஏழை விதவை மற்றெல்லாரை பார்க்கிலும் அதிகமாக போட்டாள் என்று மெய்யாக உங்களுக்கு சொல்லுகிறேன். அவர்கள் எல்லாரும் தங்கள் பரிபூரணத்தில் இருந்து தேவனுக்கென்று காணிக்கை கொடுத்தார்கள். இவளோ தன் வறுமையில் இருந்து தன்னுடைய வாழ்க்கைக்கு உண்டான எல்லாத்தையும் போட்டு விட்டாள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சபையிலே கொடுக்கிற பெண்கள். நான் அந்த ஊழியத்தை ஆரம்பித்த போது ரொம்ப கஷ்டம் இருந்தது இல்லையா? அப்பமெல்லாம் நிறைய சகோதரிகள் உதவி செய்தார்கள். அவன் மாவு கொடுத்து விடுவாங்க, ஏதாவது ஒன்று ஹெல்ப் பண்ணுவாங்க. நிறைய சகோதரிகளை ஆண்டவர் எழுப்பினார். ஆமென் சொல்லுங்க. அருமையானவர்களே, ஆமென். ஒரு பாடல் இருக்குது, யார் எழுதினான்னு தெரியல. மங்கையராக பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திட வேண்டுமம்மா, பங்கையர் கை நலம் பார்த்தலவோ இந்த பாரில் வளங்கள் பெருகுதம்மா. மங்கையராக பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திட வேண்டுமம்மா, பங்கையர் கை நலம் பார்த்தலவோ இந்த பாரில் அறங்கள் வளருதம். இது யாரு சொன்னது? பாரதியா? வெரி குட். அது யார் சொன்னு தெரியல எனக்கு. எதை எப்போ படிச்ச ஞாபகம் இருக்கு. பெண்கள் என்றாலே ஆமென் கிவர்ஸ். அல்லேலூயா. பெண்கள்னாலே யாரா இருக்கணும்? கொடுக்கிறவர்களா இருக்க வேண்டும். அல்லேலூயா. நான் போன வர ஒரு சிம்பிள் ஒரு அறிவிப்பு கொடுத்தேன். நம்ம சபையில் இந்த இது இருக்குது, என்னது, தங்கி ஊழியம் செய்ய போகிறோம். நிறைய பெண்கள் தான் வந்து கொடுத்தாங்க. அதுக்காக ஆண்கள் கொடுக்கலன்னு சொல்லலை. பெண்களுக்குள்ள அந்த கிருபையை அதிகமாக கர்த்தர் கொடுத்துருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். நிச்சயமா நீங்க கொடுக்கறதுனால ஆசீர்வதிக்கப்படுவீங்க. இயேசுவினால பாராட்டை பெற்றவள். எல்லாரும் எப்படி போட்டாங்க தெரியுமா? இருக்கிறதுல இருந்து எடுத்து போட்டாங்க. அவ இருக்கிறதே போட்டான். சிலர் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? அந்த 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 விதவை 2 காசு போட்டா அதைத்தானே இயேசு பாராட்டினாரு. அப்ப நம்ம 2 ரூபா தானே போடணும், 2 பைசா தானே போடணுங்கிறாங்க. அவள் எல்லாரும் இருந்ததிலிருந்து போட்டார்கள், இவளோ இருக்கிறதை போட்டாள்.
இருக்கிறதை போட்டால். சொல்லுங்க பார்க்கலாம். அப்படிதான் இன்னைக்கு சபை வளருகிறது. அப்படிதான் இன்றைக்கு ஊழியம் செய்யப்படுகிறது. ஆமென் சொல்லுங்க. போனஸ் வாங்கினோன்னா ஒரு சில சகோதரிகள் ஓடி வருவார்கள். வீட்டுக்கு போறாங்களோ இல்லையோ பாஸ்டர் சந்திச்சுட்டு தான் போவாங்க. அதுல அவங்களுக்கு கொடுத்தாதான் திருப்தி. ஆமென். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பாஸ்டர் பாராட்டுறாரு இல்லையோ, ஆனா ஆண்டவர் பாராட்டுறாரு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கொடுக்கிறதுனாலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இப்ப நம்ம கொடுக்கறதுனால தான் உத்தரப்பிரதேசத்திற்கும் மத்திய பிரதேசத்துக்கும் நம்ம பணம் போகிறது. அது வீண் செலவுக்கு போகல, அது காஸ்பலுக்கு போகிறது, அது சுவிசேஷத்திற்கு போகிறது. ஆகவே இந்த ஏழையை அவர் பாராட்டினது என்னன்னா, இருந்ததுல இருந்து கொடுக்கல, அவள் இருந்ததையே கொடுத்து விட்டாள். தன்னிடத்தில் அந்த கொடுக்கிற மனது, the giving mind must need the giving mind. கஞ்சத்தனம் பண்ணி வறுமை அடைவார்கள், ஆனால் மிகுதியாய் கொடுத்து விருத்தி அடைவார்கள். வாரி இறைத்தான் ஏழைகளுக்கு கொடுத்தான், அவனுடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும், அவனுடைய கொம்பு மகிமையாய் உயர்த்தப்படும். அதனால கொடுக்கிறதுனாலே உற்சாகமா இருங்க, சந்தோஷமா இருங்க. ஆண்டவர் அதை பாராட்டுவார். ஆண்டவர் அதை என்ன செய்வாரு? பாராட்டுவார். ஹல்லேலூயா. ஏன்னா அவர் தன்னையே கொடுத்தார். ஹல்லேலூயா. தன்னுடைய ஜீவனையே கொடுத்தார். அதை காட்டிலும் வேற எதுவும் கொடுக்கிறதுக்கு இல்லை. அருமையானவர்களே, நம்ம நம்முடைய உள்ளதில் இருந்து கொடுக்கிறோம். அந்த ஏழை விதவை என்ன செய்யப்பட்டாள்? பாராட்டப்பட்டாள், புகழப்பட்டாள். நான் சொல்றேன், ஆண்டவர் உங்களை இன்னைக்கு புகழுகிறார். நீங்க கர்த்தருக்கு கொடுக்கும்போது உங்களை புகழ்றாரு. நீங்க தேவனிடத்திலே நல்ல தடைகளை தாண்டி விசுவாசமாக இருக்கும்போது சொல்லுவாரு, ஸ்திரீயே உன் விசுவாசம் பெரியதுன்னு பாராட்டுறாரு. பிள்ளைகளுக்காக நம்ம விசுவாசிக்கணும், நம்முடைய கணவருக்காக நீங்க விசுவாசிக்கணும், நம்முடைய சபைக்காக சகோதரிகள் விசுவாசிக்கணும். நம்ம சபையில கொஞ்சம் சகோதரிகளை கொடுத்ததுக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்றேன். அவர்கள் எனக்காக ஜெபிக்கிறார்கள், இந்த திருச்சபைக்காக ஜெபிக்கிறார்கள், தங்களுடைய நேரத்தை கொடுக்கிறார்கள், தங்களுடைய உழைப்பை கொடுக்கிறார்கள். அதனாலதான் இன்றைக்கு இந்த திருச்சபை நிற்கிறது. இன்னும் ஒரு பெரிய மகிமைக்குள்ளே கர்த்தர் சபையை கொண்டு போக போகிறார். அல்லேலூயா. அருமையானவர்களே, ஆமென். சௌந்தரிய மஞ்சனை உள்ளது, அழகு வீண். கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீயே புகழப்படுவாள். அவள் எப்படிப்பட்ட ஸ்திரீயா இருந்தாள்? 3 காரியங்களை சொன்னேன். ஒன்று, அவள் ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்திருந்தாள். எப்பொழுதும் டிவிக்கு முன்னாலேயும் செல்போன்லையும் இல்லை, அவள் எங்க இருந்தா? தேவனுடைய பாதத்திலே. 2வதாக சொன்னேன், அவள் தேவனிடத்திலே விசுவாசம் உள்ளவளாயிருந்தாள். 3வது, அவள் தேவனுக்கென்று கொடுக்கிறவளாயிருந்தாள். ஜோமனோமா, அப்படிப்பட்ட கர்த்தரால புகழப்படுகிற ஸ்திரீயாக தேவன் நம்மை மாற்ற போகிறார். ஸ்திரீனா ஸ்திரீகளுக்கு மட்டும் கிடையாது. ஆமே, 1000 பிரசங்கத்தை ஆம்பளைகளுக்கு தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அதோட சேர்த்து தான் பெண்களும் ஆசீர்வதிக்கப்படுறாங்க. ஸ்திரீனா சபை. ஸ்திரீ என்றால் என்னது? சபை. ஹல்லேலூயா. அப்படியானால் தேவ சமூகத்தில் அமர்ந்திருக்கிற சபை தேவனாலே பாராட்டப்படும். கரங்களை தட்டி ஹல்லேலூயா. தேவனிடத்திலே விசுவாசம் வைக்கிற சபை தேவனாலே பாராட்டப்படும். சகோதரிகளே, சகோதரர்களே, உங்கள் பிள்ளைகளுக்காக, உங்கள் உறவினர்களுக்காக, உங்கள் சபைக்காக தேவனிடத்திலே விசுவாசத்தோடு ஜெபிக்க ஆரம்பியுங்கள். கொடுக்கிற சபை பாராட்டப்படும். மக்கதோனியா சபையை பவுல் பாராட்டினது போல கொடுக்கிற சபை பாராட்டப்படும். அதற்காய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆமென். முகம் மலர்ந்து கொடுப்பவரை கர்த்தர் நேசிக்கிறார். உற்சாக மனதுடனே முகம் மலர்ந்து கொடுப்பவரை, உற்சாக மனதுடனே, வருத்தத்தோடல்ல காலல்ல, இருப்பதை விருப்பமுடன்